வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த உலகத்தில் நம் இழக்கக்கூடாதது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். உடல் வலிமை பெற வேண்டுமானால் மனம் வலிமையுடன் இருக்க வேண்டும். மன உறுதி உடையவர்கள் நினைத்ததை எண்ணியவாறு அடைய முடியும். மன அமைதியைப் பொறுத்தே உங்கள் செயல் உறுதியடைகிறது. மன உறுதி உடையவர்கள் துன்பத்தில் துவண்டு விடுவதில்லை. மனதில் உறுதி இருந்தால் மலைகளை கூட காலில் விழுந்து மண்டியிட வைத்து விடலாம். மன உறுதி இல்லாதவர் கூழாங்கற்களுக்கே கூட குனிந்து வணக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். மன உறுதி படைத்தவர் எதிர்ப்பு, ஏளனம், இடையூறுகளை எதிர்த்து முன்னேறிச் செல்கின்றனர். குப்பை கழிவுகளை உரமாக்கிக் கொண்டு மலரவில்லையா குண்டு மல்லிகள், காய்க்கவில்லையா கொய்யாக்கனிகள். வரும் சோதனைகளை உரமாக்கிக் கொண்டு வாழ்கிறவன் வாசலில்தான் ஒவ்வொரு நாளும் மாலைகள் அவன் கழுத்திற்காக காத்து கிடக்கின்றது. எதிரியின் கூடாரத்திற்கு உளவறியச் சென்றான் நெப்போலியன். பகைவரின் படைகள் அவனை கண்டுபிடித்துவிட வேகமாக குதிரையை செலுத்தினான். தப்பிப் பிழைப்பதற்குள் 3 திசைகளிலிருந்தும் எதிரியின் படைகள் நெருங்கி வந்தன. 4வது திசையை நோக்கினாலோ ஆழமான பெரும் பள்ளத்தாக்கு. குதிரையால் முழு பள்ளத்தையும் தாண்டிவிட இயலாது என்பது நெப்போலியனுக்கே தெரியும். இருந்தும் மனதில் உறுதி இருந்ததால் குதிரையை செலுத்தினான் அவன். குதிரை பள்ளத்தாக்கின் 3/4 பகுதியை தாண்டிவிட அது தவறி விழுவதற்கு முன்பே அந்த குதிரையின் மீது நின்றபடி தாவி எதிர்ப்புற மலைச்சரிவில் குதித்து தப்பித்தான் அம்மாவீரன். எதிரிகளே வியக்கும் வண்ணம் இப்பேற்பட்ட மன உறுதி இருந்ததால்தான் முடியாது என்ற சொல் முட்டாள்களின் அகராதியில்தான் என்று சொல்ல முடிந்தது நெப்போலியனால். மன உறுதி உடையவர்கள் துன்பத்தில் துவண்டு விடுவதில்லை. மன உறுதி உடையவர்களால் தான் பிறர்க்கு உதவவும் முடிகிறது. இந்த கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். இதுவரை பெற்ற வெற்றிகளுக்கு உங்கள் மன உறுதியே காரணம். மன உறுதி தளர்ந்தால் எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் அது பயனற்றதாகிவிடும். எல்லோரையும் ஐயிர்ப்பு கண் கொண்டு பார்க்க நேரிடும். எடுத்ததெல்லாம் தோல்வியில் முடியும். இங்கு ஐயிர்ப்பு என்பது சந்தேகம். மன உறுதி தளர்ந்த மனிதன் குனிந்தே நடப்பான். வழியை விட்டு ஒதுங்கியே நடப்பான். ஒதுங்கி நடக்க நடக்க உலகம் உங்களை ஒதுக்கி வைத்துவிடும். ஒரு கருத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாவிட்டால் மத்தாப்புகளால் சுடர் விட்டு ஒளிர்ந்திட இயலாது. எனவே எந்த செயலானாலும் சரி, மன உறுதியுடன் அதில் முனைப்புடன் செயல்படுவோம். வெற்றி கனி நம் கைகளில் விழும். தோல்விகள் நம் கால்களில் விழும். வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு மனிதனை மீட்டு வருவது மன உறுதி மட்டுமே. மன உறுதியுடன் இருப்போம். வாழ்வில் பல மாற்றங்களை செய்வோம். இது உங்கள் டிஜிஎஸ் வைப் ஜோன். மேலும் இதுபோன்ற கருத்துக்களுக்கு நம் சேனலுடன் இணைந்து இருங்கள். மறவாமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.